வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ இந்த சப்ஜெக்டுடைய எம்சிக்யூஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களும் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். விச் அசஸ்மெண்ட் இஸ் கேரிட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸ் ஆர் ப்ராஜெக்ட். ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த கோர்ஸ்னு வந்ததுன்னா நமக்கு சம்மேட்டிவ்வு. ஸோ இது மிட் டேர்மு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். ஸோ இது வந்து எண்டுன்னு கேட்டிருக்கிறதால எண்ட் ஆஃப் த கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதால நமக்கு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை பொறுத்தவரையில் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னால் என்ன, வளரறி மதிப்பீடு, தொகுத்தறி மதிப்பீடு. ஸோ இப்போ வளரறி மதிப்பீடுன்றது பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஸோ இப்போ ப்ராசஸ் கரண்ட்டில் மிட் டேர்மு கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் நம்மளுக்கு ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் வரும். ஸோ இப்போ ப்ராசஸ் அசஸ் பண்ணுறது ஃபார்மேட்டிவ், எண்ட் ஆஃப் த கோர்ஸ் பண்ணுறது சம்மேட்டிவ். செகண்ட், அசஸ்மெண்ட் ஆர் எவாலுவேஷன் ஆஃப் ஒன் செல்ஃப் ஆர் ஒன்ஸ் ஆக்ஷன், ஆட்டிடியூட் ஆர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் ஆர் எவாலுவேஷன் ஆஃப் ஒன் செல்ஃப் ஆர் ஒன்ஸ் ஆக்ஷன் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். தேர்ட், ஸ்கூல் பேஸ்டு அசஸ்மெண்ட். ஸ்கூல் பேஸ்டு அசஸ்மெண்ட். செகண்ட் ஒன், ஹெல்ப்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட் லேர்ன் மோர் த்ரூ டயக்னாசிஸ். ஸோ இப்போ டயக்னாசிஸ்னால் என்னென்னா குறையறி மதிப்பீடுன்றதை நமக்கு வந்து சொல்லுவாங்க, குறையறிதல். அப்போ மாணவர்கள் எந்த நிலையில் இருக்காங்க, ஸோ இல்லை அவங்களதில் என்ன ட்ராபேக் இருக்குது, எதில் பின்தங்கி இருக்காங்க, ஸோ அவங்களுடைய குறைகளை கண்டறிந்து அதை களைகிறது தான். ஸோ அப்போ அது வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டு அசஸ்மெண்ட்டு. அப்போ டயக்னாசிஸ் அசஸ்மெண்ட்டுன்றது ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறது, அதுவும் ஒரு முக்கியமான அசஸ்மெண்ட். ஃபோர்த் ஒன், ப்ரீ அசஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ கால்டு இனிஷியல் அசஸ்மெண்ட். ஸோ கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன், CCE was process of assessment mandated by. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான கொஷினு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆஃப் இந்தியா இன் 2009. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 ஞாபகம் வச்சுக்கோங்க. CCE கண்டினியூஸ் காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். விச் டைப் ஆஃப் டெஸ்ட் வில் பி யூஸ்ட் ஃபார் டெஸ்டிங் ப்ரொனன்சியேஷன், ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி. ஓரல் டெஸ்ட். ஸோ இப்போ ப்ரொனன்சியேஷன் வந்ததால் அது ஓரல் டெஸ்ட். The word examination is derived from Latin word examine. ஸோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த வேர்ட்லேருந்து வந்ததுன்னு கேட்கலாம். எக்ஸாமின் எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா லெட்டின். அப்சர்வேஷன் டெக்னிக் இஸ் யூஸ்டு ஃபார் எவால்வேட்டிங். ஸோ all the above: cognitive, psychomotor, objectives, affective domain. NCIDE stands for National Center for Innovation in Distance Examination. Graph constructed by using lines to join the midpoints of each interval or bin. The height of the points represent the frequencies. So here is correct option, frequency polygon. What is the assignment of a number to characteristics of an object or event which can be compared with other. So இது வந்து measurement. What is the assessment
assignment of a number, characteristics of object event which can be compared with other object or events in the measurement. The calculation made on the observation of units of a group or data is known as. So descriptive statistics. ஸோ இது கொஞ்சம் டீப்பான கொஷின் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ நம்மளுக்கு அந்த 5th யூனிட்டில் இந்த சென்ட்ரல் டெண்டன்சி, மெஷர்மெண்ட் டெண்டன்சி, ஸோ இதெல்லாம் வரும். which the tendency for the values of a random variable to cluster round it means mode or median. Central tendency. The number you get when you add two or more figures together and then divide the total by the number of figures you added. Average. ஸோ இப்போ டோட்டலை நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் கூட நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் தான் கிடைக்கும். Add up all the numbers, divide by how many numbers are there. In other words, it's sum divided by the count. Average. In education, dash is used to make inference about the learning and development students. So assessment. In education, assessment is used to make inference about the learning and development students. இப்போ மதிப்பீடு தான் பார்த்திங்கன்னா கற்றலை வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு தீர்மானிக்கக்கூடியது. Instrument used for measuring a sample a behavior is test. ஸோ இப்போ சாம்பிளை எடுத்து பண்ணுறது டெஸ்ட். Limited to the quantitative description of the people's performance. Measurement. Evaluation that monitors learning process. ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு மானிட்டர்ஸ் லேர்னிங் ப்ராசஸ்ன்னு கேட்டிருக்கிறதால சேம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். Dash is the systematic process of documentation and using empirical data on the knowledge, skill, attitude and beliefs, refining programs and improve the student learning. So இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் ஆர் எஜுகேஷனல் எவாலுவேஷன். அசஸ்மெண்ட் கேன் பி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆல் த இண்டிவிஜுவல் லேர்னர், லேர்னிங் கம்யூனிட்டி அண்டு அகடமிக் ப்ரோக்ராம். ஸோ எங்கே வேணாலும் மதிப்பிடுதல் நடைபெறலாம் அசஸ்மெண்ட்டை. Assessment is used to carried out at the end of the course. So summative அது ஆல்ரெடி பார்த்துட்டோம். Which assessment deals with the whole difficulties at the end that occurs during the learning process. Diagnostic. ஸோ அப்போ லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ்னு வந்ததுன்னா டயக்னாஸ்டிக், குறையறிதல், கற்றல் குறைகளை கண்டுபிடிக்கிறது. Dash assessment is a form of questioning which has a single correct answer. Objective type. ஸோ அப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் நமக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும், ஆனால் ஒன்று தான் நமக்கு சிங்கிள் கரெக்ட் ஆன்சரு. Dash can be either formal or informal assessment. எப்படி வேணாலும் இருக்கலாம்.
Why assessment is important? Why assessment is important? To find out what the student know, to find out what the students can do and how well they can do it, to find out how the student go about the tasks of doing their work. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் எவ்வளோ தெரிஞ்சிருக்காங்க, ஸோ அவங்களால என்ன முடியும், ஸோ எந்த மாதிரியான திறன்களை அவங்க பெற்றிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம தேர்வுகள் மதிப்பிடுதல் முறையை நடைமுறையில் வச்சுருக்கோம். Dash is the act of looking at something carefully, especially to see if there is anything wrong, to find the case of the program. Examination. Which of the following is not a tool of evaluation? ரிப்போர்ட் கார்டு இது வந்து கிடையாது. மற்றது அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேல்லாம் இட்ஸ் எ டூல் ஃபார் எவாலுவேஷன். 48வது an assessment dash fit it consistently achieve the same student. ஸோ ரிலையபிள்ன்றது நம்பகத்தன்மை. ஸோ அப்போ நம்பகத்தன்மை எப்பொழுது இருக்கும் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட்டி. அப்போது வந்து ரிசல்ட்டுன்றது நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும். அப்போ எந்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வரும், கன்சிஸ்டன்சி வரும்னு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். இதுவுமே ஒரு கொஷின், குட் ஸ்டாண்டர்ட் கொஷின்னு. அப்போ கன்சிஸ்டன்ட்டி எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். அப்போது ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் தான். அதே நம்ம எஸ்ஏ ரைட்டிங்கில் வராது. ஸோ யார் எப்படி வேணாலும் ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணலாம். கன்சிஸ்டன்ட்டி எங்கே மெயின்டைன் ஆகும்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். ஸோ அப்போ எப்போ நம்ம வேல்யூவேட் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டான டோட்டல் வரும். அப்போ எதில் வரும்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வரும். அப்போ ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க்கு, 2 கொஷினுக்கு 2 மார்க், 2 கொஷின் கரெக்டாக இருந்ததுன்னா 2 மார்க்கு. ஸோ அப்போ யார் அதை கரெக்ஷன் பண்ணாலும் மார்க் மாறாது. ஆனால் பேராகிராஃப் கொஷின்ஸில் மாறிடும். Primary objective of assessment should be to understanding the children's clarity, confusion about related concepts. Dash is something superior to other device. Interview. Choice-based credit system is student-centric approach. Open book examination allows you take notes, text or resource material into an exam situation. ஸோ அப்போ ஓப்பன் புக்ஸ் எக்ஸாமினேஷனில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னா அதை வந்து ஒரு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி டெக்ஸ்ட் ஆர் ரிசோர்ஸ் மெட்டீரியல் இன்ட்டு எக்ஸாம் சுச்சுவேஷன். A teacher collects and reads the work of the class, then plans and adjusts the next lesson to meet the students' needs. She is doing assessment for learning. In learning, assessment is essential for motivation. அப்போ அசஸ்மெண்ட் எதற்காகனா மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்க்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அந்த கொஷின்ஸை மட்டும் நம்ம கொடுக்குறோம். இதில் நமக்கு எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இன்க்ளூடு. இப்போ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்னு வரும்போது கேஸ் ஸ்டடீஸ், ஃபீல்டு ஒர்க்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்கு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு தான். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்தாங்க மாணவர்களான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேறு எந்த தகவல் தேவைப்படாத வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.